ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல் இண்டியா நீட் பிஜி 2025க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதையும், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும், அதுலேயுமே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எவ்வளோ பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, ரவுண்ட் ஒன்னில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அந்த ஃப்ரீ எக்ஸிட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும், ரவுண்ட் ஒன்னோட ரூல்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எலிஜிபிள் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்க்கு, எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரவுண்ட் ஒன்னோட ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் நம்ம அட்மிஷன் ஆகலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நீட் பிஜி 2025ஓட ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எந்த வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, www.mcc.nic.inன்ற வெப்சைட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இதுக்கான அப்டேட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கம்யூனிகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதோட அப்டேட்டை MCCயோட வெப்சைட்டில் தான் ரெகுலர் அப்டேட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸை நம்மளோட வாஸ் அண்ட் வியூஸ் சேனல்லையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நீட் பிஜி 2025ஓட கவுன்சிலிங்கில் ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்க்கு யார் என்னென்ன கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MD, MS, DNB கோர்ஸ் தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ DNB கோர்ஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலும் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன் ஆகலாம். நெக்ஸ்ட்டு, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்குது. அந்த 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் அட்மிஷன் ஆகணும். பேலன்ஸ் இருக்கிற 50 சீட்ஸ்க்கு அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட ஸ்டேட் நேட்டிவ் உள்ள எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எந்த ஸ்டேட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஜி அட்மிஷன், அது எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் பிஜி அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் மட்டும்தான் அட்மிஷன் ஆக முடியும். ஸ்டேட் கவுன்சிலிங் மூலியமாக நம்மளால் அட்மிஷன் ஆக முடியாது. 100% ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டியோட சீட்ஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அங்கே இருக்க 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்குமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற MD, MS கோர்ஸ், DNB கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும், அட்மிஷன் ஆக முடியும். ஸோ அதுக்கு ரவுண்ட் ஒன்றுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு, ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்க்கு, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, MBBS டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் குவாலிஃபைட் நீட் பிஜி மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். குவாலிஃபைட் நீட் மார்க் இருந்தாவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கவுன்சிலிங்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, அது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக இருக்குது அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்னு 2 ஃபீஸ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அன்ரிசர்வ்ட் அண்ட் EWS கேட்டகரிக்கு 1000 ரூபீஸும், OBC, SC, ST, PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 500 ரூபீஸும் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. இது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். இது அன்ரிசர்வ்ட் அண்ட் EWS கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 25,000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு. OBC, SC, ST, PWD கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபீஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஆன்லைனோட கவுன்சிலிங் ஆல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் முடிஞ்ச பிறகு இதுக்கான ரீஃபண்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை செக்யூரிட்டி டெபாசிட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுவாங்க. அதாவது உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா. நெக்ஸ்ட்டு,
டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5,000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh rupees வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் தான். சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீஸில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபீஸஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாக நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2,05,000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டுலேயுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஃபீஸ் எவ்வளோனா இந்த 2,05,000 rupees நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்குமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி அட்மிஷன் ஆகலாம். ஸோ எந்த ஃபீஸ் ஹையராக இருக்கோ அந்த ஃபீஸை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2,05,000 rupees தான் ஹையராக இருக்குது. ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியோட 2 சீட்ஸுமே நீங்கள் 2 சீட்டுக்குமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி அட்மிஷன் ஆகலாம். ஸோ இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ ரவுண்ட் 1க்கான ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 5/11/2025 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக இருந்தாலும் சரி டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக இருந்தால் நீங்கள் 1,000 rupees 500 rupees டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 5,000 rupees நீங்கள் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது 25,000 அண்ட் 10,000 rupees ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா 2 lakh rupees நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபீஸஸை நீங்கள் பே பண்ணினீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 5/11/2025 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களோட டாப் ப்ரிஃபர்டு காலேஜில் டாப்பில் வைங்க. அதுக்கு அடுத்தடுத்த காலேஜஸை உங்களோட ஆர்டரில் வைங்க. இந்த ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற வரைக்கும் அந்த ஆர்டரை வந்து நீங்கள் அப் பண்ணலாம், டவுன் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸ் ஆர்டரை நிறைய செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 5/11/2025 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம். அந்த 5/11/2025 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆர்டர் எப்போ வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஆர்டரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு நெக்ஸ்ட் டேல ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 6/11/2025 அன்றைக்கி ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸு அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அது நாட் ஜாயின்ட் ஆகிடும். ஸோ அந்த சீட் வந்து வெக்கேட் ஆகிடும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக போய்ட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு அலாட் ஆகலை அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அலாட்மெண்ட்டு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. எப்போல்லாம் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் அந்த சீட்டில் ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட பெட்டர் சோட் நான் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஸோ சீட் அலாட் ஆகிருக்கு அந்த சீட்டில் நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் தான் ரவுண்ட் 1. ஸோ நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு அந்த சீட்லேருந்து நான் அப்கிரேடேஷன் போகிறீங்க அப்படின்னாலும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் அப்கிரேடேஷனும் போகலாம். அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் போகலாம். நீங்கள் அப்கிரேடேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1 உங்களை அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் டு ரவுண்ட் 2க்கும் நீங்கள் வில்லிங்னஸும் கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீ எக்ஸிட்டும் இருக்குது. சப்போஸ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2 அதை விட பெட்டர் பிரான்ச்சோ இல்லை பெட்டர் காலேஜோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் 2லையுமே நீங்கள் அப்கிரேடேஷன் போகலாம். ஸோ அப்கிரேடேஷன் ரவுண்ட் 2லையுமே போகலாம். நெக்ஸ்ட்டு சீட் நாட் அலாட்டட். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் 1 ஒரு சீட் அலாட்டே ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 1 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பே பண்ணியிருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்தால் அந்த சீட்டை டியூஷன் ஃபீஸில் அட்ஜஸ்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அதே செக்யூரிட்டி டெபாசிட்டோட நீங்கள் செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங்கில் பாஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்டும் இருக்குது, அப்கிரேடேஷனும் இருக்குது. நாட் அலாட்டட்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங்லையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாம் இந்த வீடியோவில் நீட் பிஜியோட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அட்மிஷன் ஆகிறதுக்கு அப்படின்றதையும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ரவுண்ட் 1க்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அலாட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். எஸ்பெஷலி நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.